பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலவிடுதி போலீஸ் அதிரடி. தாக்குதல் வழக்கில் ஒருவர் கைது. கரூர் மாவட்டம் கடவூர் தாலுகா சேர்வைக்காரன்பட்டி அடுத்த தலைவாசல் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி 51. இவரது இரண்டாவது மகன் விக்னேஷ்குமாரை அதே பகுதியை சேர்ந்த சீனி என்கிற ஆனந்தகுமார் சிவகாசியில் பழைய பட்டுப்புடவைகள் வாங்கி விற்பனை செய்யும் கடையில் வேலைக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அங்கு பேசிய சம்பளம் வழங்கப்படாததால் விக்னேஷ்குமார் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே தனியாக கடை நடத்த முயற்சி செய்து அதற்காக கடைக்கு முன்பணம் கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆனந்தகுமார் தனியாக கடை நடத்துகிறாயா என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக கடந்த 7ஆம் தேதி சுப்பிரமணி தனது மகன் ஆனந்தகுமாருடன் வீட்டில் இருந்தபோது ஆனந்தகுமார், சிவசக்தி, கன்னிச்சாமி, முருகன், நரேஷ் உள்ளிட்ட சிலர் அங்கு வந்து தகாத வார்த்தைகளால் திட்டி கட்டையால் தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் அருகில் வசித்து வந்த தமிழரசியையும் தாக்கி காயப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுப்பிரமணி அளித்த புகாரின் பேரில் பாலவிடுதி போலீசார் 5 பேர் மீது வழக்குப்பதிவு செய்து முருகன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.